இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய வினாக்கள் பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். இட் இர் என்பவை இறந்த கால இடைநிலைகள் ஆகும். வெண்பாவின் ஓசை செப்பலோசை. மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு. உவமை தொகை. மறை என்றால் தாமரை என்று பொருள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன? உவமை அணி. போல எனும் உவம உருவு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமையணி ஆகும். நல்லவர் கடந்த நாணுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி என்று நடுகள் பற்றி கூறும் நூல் எது? அகநானூறு. குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28 நாட்கள் நடைபெறும். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் எது? திருக்குறள். வாழ்வியல் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அடிப்படையாய் அமைந்த நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அமரேசன். து ரு என்பன ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். புகார் நகரத்தில் காவல் மிகுந்த சுங்கச்சாவடி இருக்கும் சாலையில் சுங்க தீர்வையை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசின் இலச்சினையான புலி சின்னத்தை அடையாளம் இட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலை போல தோற்றம் தரும் என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. விசும்பு என்பதன் பொருள் வானம். இசை என்பதன் பொருள் புகழ். எந்த ஆண்டு முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது? 1983ஆம் ஆண்டு. எத்தனையோ பேதமுறாது இவ்விரும் தம்முயிர் போல எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார்கள் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது எது? புது கவிதை. வெறி என்பதன் பொருள் என்ன? மனம். சேக்கிழாரின் காலம் என்ன? கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஆகுபெயர்கள் 7 என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். 1995ஆம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? இந்தியாவிலுள்ள தஞ்சாவூர். விசனம் என்பதன் பொருள் கவலை. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு எது? ஆழிக்கிணறு. பண்டைய கால வணிகத்தில் தென்கடலிலிருந்து கிடைத்தவை எவை? முத்து. திங்கள் முடி சூடும் அலை, தென்றல் விளையாடும் அலை, தங்கும் முகில் சூழும் அலை என்று பாடியவர் யார்? குமரகுருபரர். உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்கள் எந்த பொருளில் வருகின்றன? மிகுதி என்ற பொருளில் வருகின்றன. கொற்கையில் இருந்த வெற்றிவேல் செழியன் மன்பதை காக்கும் முறை முதல் கட்டிலில் மாலை திங்கள் வலியோன் ஏறினான் ஆகிய அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். 5 சீர்களை கொண்டது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெடிலடி என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான்.